இங்க ஒரு சயின்டிஸ்ட் மனுஷங்களெல்லாம் வச்சு ஆராய்ச்சி பண்ற லேப்ல நின்னுகிட்டு இருக்காரு. அப்ப அந்த லேப்ல ஃப்ளோர் எல்லாம் கிளீன் பண்ற ஒரு பையன் ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டு எசகுசகா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். சரி நீ இவனு லேபுக்குள்ள கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அப்போதைக்கு அந்த சயின்டிஸ்ட் இவன் கிட்ட டே நான் என்ன கொஞ்ச நேரத்துல வெளியே போயிருவேன், நான் போயிட்டு வரக்குள்ள இந்த தரெல்லாம் பளபளன்னு இருக்கும், அது மாதிரி தொடச்சு விடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அவர் போறதுக்கு முன்னாடி இங்க இருக்க எந்த பொருளையும் தொட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு தான் போறாரு. ஆனா இந்த பையன் சரியான சுழி பிடிச்சவனா இருப்பான் போல. அவர் வெளியே போனதுமே இந்த பையன் ஸ்கிரீனுக்கு அங்கிட்டு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பாக்குறான். அங்க ஒரு மனுஷன் படுக்க வச்சிருக்காங்க. இவனு போய் அந்த மனுஷனை தொடுறான். தொட்டதுமே அவரோட கை அசைவும் பயந்து போய் அந்த மிஷின்ல விழுந்துறான். இதனால அந்த மனுஷனோட ஹார்ட் பீட்டே நின்னு போயிருது. அப்ப இவனும் ஐயோ நம்மளே இவரை கொண்டு விட்டோம் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த சயின்டிஸ்ட் வந்து நம்ம மாட்டிக்கோன்னு சொல்லிட்டு அவரை உயிர் பழைக்க வைக்கிறக்காக சிபிஆர்லாம் கொடுத்து பாக்குறான். ஆனா எதுவுமே வேலைக்காகல. அதனால எழுந்திரியா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சத்த போட்டு நல்லா அமுக்குறான். பார்த்தா திடீர்னு கை உள்ள போயிருது. அது மட்டும் இல்ல படுத்து கிடந்தவன் ஜாம்பியா இருப்பான் போல. அதுக்கப்புறம் அந்த ஜாம்பி வந்து இவனை போட்டு கடிக்க ஆரம்பிச்சிருது. அப்ப இவனும் பயத்துல எப்படியாச்சும் அதை கூட கடி வாங்கிடக்கூடாதுன்னு சொல்லி சயின்டிஸ்ட் என்னை வந்து காப்பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருந்துட்டு கத்துறான். ஆனா அதெல்லாம் அந்த சயின்டிஸ்ட் காத்துல விழுவாம என்னடா லேஸ் ஃபைட்னு இந்த மிஷினுக்குள்ள இருந்து வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு மிஷினை நோண்டுறாரு. பெட்ல கிடந்தவன் வந்து இவனை கடிச்சனால இவனும் ஜாம்பி ஆயிரம். இப்ப இவன் வந்து இந்த சயின்டிஸ்ட கடிச்சு இவரையும் ஜாம்பி ஆகிறான். இங்க ஸ்கவுட்டோட கோச் ஜாலியா ஒரு காட்டுக்குள்ள நடந்து வந்துகிட்டு இருக்காரு. அப்ப வர வழியில ஏதோ ஒரு ஐடி கீழே கிடக்குது. அது என்னன்னு எடுத்து பார்த்தா நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தா அந்த சயின்டிஸ்டோட ஐடி. அப்ப பக்கத்துல இந்த புதர்ல இருந்து ஏதோ ஒரு சவுண்ட் வருது. இவர் என்ன சவுண்ட் சொல்லிட்டு கிட்டக்க போய் பாக்குறாரு. பார்த்தா அந்த புதருக்குள்ள இருந்து ஒரு மான் வந்து இவரை கடிக்க ட்ரை பண்ணுது. இப்ப அந்த மானை எப்படியே சமாளிச்சா அவர் கையில வச்சிருந்த சின்ன கத்திய வச்சு அந்த மானோட கண்ணிலே குத்தி அந்த மானை சாகடிச்சிடறாரு. அந்த மானை கொண்டு விட்டு கொய்யால யாருக்கிட்ட நானே ஸ்கவுட்டோட கோச் என்கிட்டே வா அப்படின்னு சொல்லிட்டு வீரமா வசனம் பேசுறாரு. திரும்பி பார்த்தா அந்த சயின்டிஸ்ட் வந்து ஜாம்பியா மாதிரி இவரை கடிச்சு இவரை ஜாம்பியா மாத்தி விட்டாரு. இப்ப இன்னொரு பக்கம் காச்சா நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு சில பொருள் வாங்குறதுக்காக சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறானுங்க. அப்போ ஒரு அழகான பொண்ணு அவளோட பேக்கை கீழே விட்டுருவா. அதை பார்த்தது நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண அவளும் பதிலுக்கு தேங்க்ஸ் சொல்றா. அது மட்டும் இல்லாம இவ தான் நம்ம படத்தோட ஹீரோயினும் கூட. அது மட்டும் இல்ல கடைக்கு ஆப்போசிட்ல ஒரு கிளப் இருக்கு. அந்த கிளப்ல தான் அவ வேலை செய்யறா. ஆனா அந்த கிளப்ல ஸ்கூல் படிக்கிற சின்ன பசங்க எல்லாம் உள்ள விட மாட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கு அந்த கிளப்புக்குள்ள போறதுக்கு ரொம்ப நாள் ஆசை இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கேம்புக்காக காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கானுங்க. அப்படி போயிட்டு பார்க்கும்போது அவங்களோட ஃப்ரெண்டு குண்டு பையன் மட்டும் தான் இருக்கான். ஆனா அந்த ஸ்கவுட்டோட கோச்சை மட்டும் காணோம். அப்போதைக்கு இவனுக்கு இன்னும் நம்ம கோச் வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறானுங்க. ஆமாடா அவர் எப்பவுமே டைமிங்க்கு கரெக்டா வந்துருவாரு, இன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியல ஆளை காணமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சரி ஒருங்கடா அவர் வரக்குள்ளேயும் நம்மளே எல்லா வேலையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா விளாண்டுக்கிட்டே எல்லா வேலையும் பாக்குறானுங்க. இப்ப அப்படியே நைட் ஆயிருது. ஏன்னா நம்மளும் கோச்சுக்காக வெயிட் பண்ணி பாத்துறோம், இன்னும் அந்த கோச் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றானுங்க. சரி இன்னைக்கு நைட்டு நம்ம சாப்பிட்டு படுத்து தூங்குவோம், காலைல நம்ம கோச் வராரா இல்லைன்னு பாப்போம்னு சொல்லிட்டு அந்த குண்டு பையன் சொல்றான். இப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் தூங்குற மாதிரி தூங்கிட்டு அந்த பார்ட்டிக்கு போறதுக்காக நைஸா எந்திரிச்சு போறானுங்க. அப்பதான் வழியில கோச்சோட கத்தி கிடக்கிறத பாக்குறானுங்க. அப்ப நம்ம ஹீரோவும் இந்த கத்தி எடுத்துட்டு இது கோச்சோட கத்திரா, இது எப்பறம் இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஒருவேளை கோச்சுக்கு ஏதோ ஆயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அடே அதெல்லாம் ஒண்ணா இருக்காதா, வாடா பார்ட்டிக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல போய் ரெண்டு பேரும் உட்காராங்க. அப்படியே காரை ஸ்டார்ட் பண்றானுங்க. பார்த்தா ஆப்போசிட்ல அந்த குண்டு பையன் வந்து நிக்கிறான். என்னை ரெண்டு பேரும் நீங்க தனியா விட்டுட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அவங்கள ரெண்டு பேர்த்தையும் திட்டுறான். அப்ப நம்ம ஹீரோவும் அவனை சமாதானம் படுத்துறதுக்காக பின்னாடியே போறான். இப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு டே மச்சான் உர்றா அவன் போனா போயிட்டு போறான்டா, வாடா நம்ம பார்ட்டிக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். இப்ப ரெண்டு பேரும் பார்ட்டிக்கு போறதுக்காக கார்ல கிளம்புறானுங்க. வந்து பார்த்தா இப்ப அந்த கிளப்போட செக்யூரிட்டியை வேற காணோம். டே மச்சான் இந்த சான்ஸ் விட்டா இனிமேல் இதுக்குள்ள போவே முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்டை கூட்டிட்டு போயிடறான். போயிட்டு பார்த்தா அங்க ஒரு அழகான பொண்ணு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. அத வாயை பொழந்த மணிக்கா ரெண்டு பேரும் உட்காந்து பாத்துக்கிட்டே இருக்கானுங்க. அப்ப அந்த பொண்ணு கை கால இருக்க நரம்புலாம் வித்தியாசமா பச்சை கலர்ல இருக்கு. அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பசங்களுக்கும் தெரியுது அந்த பொண்ணுமே ஒரு ஜாம்பின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த கிளப்போட செக்யூரிட்டியுமே ஒரு ஜாம்பி தான் போல இருக்கு. அந்த ஜாம்பி வந்து இவங்க ரெண்டு பேருமே விரட்ட ஆரம்பிக்கிறான். அப்ப நம்ம ஹீரோ அவனுக்கு பயந்துட்டு ஒரு பாத்ரூம்ல போய் சேஃபா ஒளிஞ்சுக்கிறான். ஆனா அப்ப கூட அந்த செக்யூரிட்டி ஜாம்பி விடாம அவன் இருக்க கதவை மட்டும் உடைச்சு அவனை கொல்லலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்றான். சடனா அந்த ஜாம்பியோட தலை செதறுது. என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் கண்ணோட வந்து நம்ம ஹீரோவை காப்பாத்திருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்களும் அந்த கிளப்பை விட்டு வெளியே ஓடி வந்து பாக்குறாங்க. பார்த்தா ஊர்ல இருக்க முக்காசி பேர் ஜாம்பியா மாறி இருக்கானுங்க. சரி இவங்களுக்கு கார் எடுத்துட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிடலான்னு பார்த்தா திடீர்னு அந்த காரோட ஒரு டயர் மட்டும் கலண்டுருது. அதனால வேற வழியே இல்லாம ஹீரோயின் கிட்ட அந்த ஜாம்பியை சமாளிக்க சொல்லிட்டு உருண்டு போனா டயரை எடுத்துட்டு வந்து சரி பார்த்துட்டு இருக்கானுங்க. இவனுங்களுமே எப்படியும் அந்த டயரை சரி பார்த்துட்டானுங்க. கரெக்டா ஜாம்பி வரும்போது அந்த காருக்குள்ள ஏறி அப்படியே தப்பிச்சு போயிடறானுங்க. இப்ப இன்னொரு பக்கம் இவனுங்கள்ட்ட கோச்சிட்டு போன அந்த குண்டு பையன் இருக்கால அவனு நேரா வீட்டுக்கு வந்து பாக்குறான். வீட்டுல பார்த்தா ஒரு ஆளை கூட காணா. அப்போதைக்கு அவனுக்கு வர வயிற்ற கிடக்குது. சரின்னு சொல்லிட்டு ஜாலியா கக்கூஸ் போயிட்டு இருக்கான். அப்போதைக்கு அவன் பின்னாடி ஒரு ஜாம்பி வர வந்திருக்கும். ஜஸ்ட் மிஸ் அப்பதான் அதை முடிச்சுட்டு எந்திரிப்பான். ஆனா இவன் கடைசி வரையுமே பின்னாடி இருந்த ஜாம்பியை கவனிக்கவே இல்லை. அப்படியே வீட்டுக்குள்ள வரான். வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா அவனோட கோச் நிக்கிறாரு. கோச் உங்களுக்காக நாங்க எவ்வளவு நேரம் கேம்ப்ல
லேப்ல வெயிட் பண்ணணும் தெரியுமா, எங்க போய் தொலைஞ்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் கேக்குறான். ஆனா அவர் ஜாம்பியா மாதிரி இவனை கடிக்கிறதுக்காக வராரு. இவர் ஜாம்பியா மாறினது தெரிஞ்சதும் அவரை ஒரு கேஸ்டினை எடுத்து அவரை கொளுத்தி விட்டு சாகடிச்சிடறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் இந்த ஊரு ஃபுல்லா ஒரே ஜாம்பியா சுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணக்காக வந்தா அங்க உள்ள ஒரு நோட்டீஸ்ல நாங்க எல்லாருமே இந்த இடத்த விட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்கானுங்க. நீங்களும் தப்பிக்கணும்னா இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் போட்டு வச்சிருக்கானுங்க. இப்ப எல்லா ஜாமியுமே இவங்களை துரத்திட்டு பின்னாடியே வரவும் இவங்களும் பயந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போறாங்க. அங்க பார்த்தா அங்க இருக்க வாட்ச்மேனுமே ஜாம்பியா தான் இருக்கான். அதனால நம்ம ஹீரோ ஒரு ஐடியா பண்ணி அங்க இருக்க கோடையில எடுத்து அந்த வாட்ச்மேன் தலையில போட்டுறான். அதுக்கப்புறம் வெளியே நிக்கிற ஜாம்பிஸ் எல்லாம் கதை உடச்சிட்டு உள்ள வர ஆரம்பிச்சிருதுங்க. அதனால இவங்களும் அதுக்காக பயந்து அந்த இடத்த விட்டு தெடிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவங்கள்ட்ட இருந்து தப்பிக்கணும்னா வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனோட பேஸ்மெண்ட்டுக்கு போய் அங்க அக்யூஸ்ட் எல்லாம் அடைச்சு வைக்கிறதுக்காக ஒரு செல் இருக்கும். அதுக்குள்ள போய் இவங்க சேஃபா ஒளிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்காரன் ஜாலியா அந்த ஜாம்பி கூட செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கான். பேசாம இருக்க மாட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டா எனக்கு இன்ஸ்டாகிராம் டிபிக்காக போட்டோ வேணும்ல அதான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்போதைக்கு திடீர்னு வெளியில ஏதோ ஒரு பாட்டு சத்தம் கேட்கவும் அதனால இந்த ஜாம்பிங்க எல்லாம் என்ன வெளியில இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாமே போதுங்க. யாரா இந்த வேலையை பார்த்தான்னு சொல்லிட்டு பார்த்தா கார்ல பாட்டை போட்டுவிட்டு ஜாம்பிஸ் எல்லாம் டைவர்ட் பண்ணதே நம்ம குண்டு பையன். இவன் இந்த ஜாம்பிகள்ட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வர்றான். அப்ப அந்த உள்ள இருக்கிறவங்க வெளியில இருக்க சாவி எடுக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சாவி அப்படியே கீழே விழுந்துரும். அதை இழுக்கும் போது கரெக்டா அந்த குண்டு பையன் வந்து உதச்சு விட்டுருவான். அது பார்த்தா கரெக்டா அந்த ஓட்டோக்குள்ள வேற போயிருது. அந்த சாவி எடுத்து சீக்கிரம் எங்களை காப்பாத்துறா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அந்த உள்ள இருக்க சாவி எடுத்து அவங்களை எப்படியே பூட்டை திறந்து விட்டாரான். அதுக்கப்புறம் அந்த 4 பேரை எப்படியே தப்பிச்சு பஸ்ல நடந்து போயிட்டு இருக்கானுங்க. அப்ப ஆப்போசிட்ல ஒரு ஜாம்பி நிக்கும். அதை பார்த்து அந்த மச்சாண்டே இதை நம்ம கொண்டுலாம்டா அப்படின்னு சொல்லி சொல்ல அப்பெல்லாம் நம்ம பண்ண வேணாம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல அப்போதைக்கு டப்புன்னு அந்த ஜாம்பி தலையில ஒரு புல்லட் பாயுது. என்னடா பார்த்தா ஒரு மிலிட்டரி மேன் தான் அந்த ஜாம்பியை சுட்டிருக்காரு. நீங்க அப்படி கரெக்டா நாங்க இருக்க இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கறதுக்கு ஊர்ல ஜாம்பியா மாறாம இருக்க மனுஷங்க எல்லாம் காப்பாத்திட்டு போய் சேஃபான இடத்துல வைக்கிறது தான் எங்களோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிலிட்டரி மேன் சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த மிலிட்டரி மேன் அந்த 4 பேத்தையுமே ஒரு சேஃபான இடத்துக்கு கூட்டி போய் பத்திரமா விட்டுறாரு. இப்படியே இந்த படமும் முடிஞ்சிருது.